சென்னையில் மழை பெருசாக இல்லை, ஆனால் நேற்றும் இன்றும் அந்த வானிலையானது சூரியனை காண முடியவில்லை. ஆனால் லேசான தூறல் விழுந்து கொண்டே இருக்கிறது. காலையிலிருந்து ஒரே மாதிரியாக தான் இந்த வானிலை, அந்த வெளிச்சத்தின் அளவு, வெயிலின் அளவு இல்லாமல் ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை தான் நீடிக்கிறது. இது எப்போது விலகும்? இன்னும் நாளையும் நீடிக்குமா இதே வானிலை சூழ்நிலை, அல்லது நாளை இந்த இப்போ உள்ள அந்த குளிர்ச்சி மற்றும் அந்த மழை அவ்வப்போது பெய்வதெல்லாம் நாளை குறையுமா குறையாதா சார்? கண்டிப்பா. அதாவது இப்போ தமிழ்நாடு முழுவதும் இதே மேகமூட்டம் தான். சென்னைக்கு எப்படி இருக்கோ அதே தான் மன்னார்குடிக்கும். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு எப்படி இருக்கு சார்? மற்ற மாவட்டங்கள் இது போன்ற வானிலை இருக்கான்னு தெரியல. உண்மையில ஒட்டுமொத்தமா இதே மேகமூட்டம் தான். சென்னையில அடர் மேகமூட்டம், கருமேகமூட்டம் அதிகமா இருக்கு. கொஞ்சம் குறைவா இருக்கு. இங்க ஒட்டுமொத்த மேகமூட்டம் தான். என்னன்னா வர்ற காற்று, இதை குளிர்விக்கக்கூடிய காற்று பாலக்காடு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய், ஆரியங்காவு கணவாய் மற்றும் மலைக்கு மேலே உள்ள பகுதிகள் வழியா மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே வருது. இப்ப கூட தாராபுரம், கரூர் வரைக்கும் கூட தூரல் சாரெல்லாம் மழைப்பொழிவு கொடுத்துட்டு இருக்கு. காற்றோட மழை 60 கிலோமீட்டர் காலையில காற்று அடிச்சுட்டு பொள்ளாச்சி, உடுமலை, கோயம்புத்தூர்லாம். இப்போ அந்த காற்று குறைஞ்சு மழையா இருக்கு. இந்த காற்று சென்னைக்கு வந்துதான் இந்த நிகழ்விலிருந்து சுழன்று கடல் நீராவியை மேலே ஏற்றக்கூடிய அந்த புயல் மேலே ஏற்றக்கூடிய கடல் நீராவியை தடுத்து அங்கே குளிர்வித்து மழை பொழிவை மேற்கு பகுதியில் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ இது விலக விலக இப்ப சென்னையில இருக்கக்கூடிய மேகமூட்டம், அதாவது சென்னையிலே மேகமூட்டம், திருச்சியிலே மேகமூட்டம் தான். இப்ப மழைப்பொழிவு என்பது இரு காற்று இணையக்கூடிய இடத்துல, கடல் நீராவை சந்திக்கூடிய இடத்துல மழைப்பொழிவை கொடுக்குது. அது சென்னை வரைக்கும் கொடுக்குது. இப்போ புதுச்சேரிக்கு வடக்கு தான் மழையே இருக்கு. இப்ப எங்கேயும் மழை இல்ல. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடுத்தபடியாக, மேற்கு மாவட்டங்களுக்கு அடுத்தபடியா புதுச்சேரிக்கு வடக்கே, அதுவும் மாமல்லபுரத்துக்கு வடக்கு மட்டும்தான் மழை பொழியுது. இனிமே வரக்கூடிய நேரத்துல இது கொஞ்சம் கொஞ்சமா வடக்கு நோக்கி நகர்ந்தாலும் இரவு மழை பெய்யுமா இருக்கும் சார்? இன்று இரவு மழை பெய்யுமா? நாளை காலையில இரவு 7 மணியிலிருந்து, கண்டிப்பா இன்றைக்கு இரவு 7 மணியிலிருந்து நாளை காலை 7 மணி வரைக்கும் மழையோட அளவு கூடும். ஏன்னா இப்ப மேற்குல இருந்து வருவது வெப்பமடைந்து வரக்கூடிய காற்று. இனிமேல் இரவுல சூரியன் இருக்காது, மேல மேகத்துக்கு மேல குளிர்ந்த காற்றாகவே வரும் சென்னைக்கு மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று. அதனால நீராவியை கூடுதலாக குளிர்விப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா வட சென்னை, அதாவது பாரிஸ் கார்னருக்கு வடக்கே, அதாவது சரியா சொல்ல போனா பூந்தமல்லி ஹைரோடுக்கு வடக்கே மட்டும்தான் அதிக மழை இருக்கும், தெற்கே இருக்காது. அந்த மழைப்பொழிவும் இன்னும் வடக்கே போக கும்மிடிப்பூண்டியில் இருந்து பழவேற்காடு வரைக்கும் தான் கனமழை பொழிவு, மிக கனமழை பொழிவு இருக்கும். அதிகபட்சமா ஒரு 15 சென்டிமீட்டருக்கு மேல போக வாய்ப்பு இல்லை. தொடர்ச்சியா இப்ப தூரிட்டே இருந்தாலும் திருவள்ளூர்லயும் அப்படித்தான் இருக்கு, தடாவிலையும் அப்படித்தான் இருக்கு, தொடர் தூரலா தான் இருக்கு. காரணம் குளிர்விப்பதற்கு மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று போதிய குளிர்ச்சி தன்மை இல்லை. இரவு குளிர்ச்சி தன்மை கிடைக்கும். இரவு மழைப்பொழிவு அதிகரித்து காலை வரைக்கும் தொடரும். அதற்கு பிறகு விலகிய பிறகு நாளை 10 மணிக்கு மேல மழை ஓய்ந்து விடும். அந்த இடத்துலயும் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமா தெளிவடையும். நாளைய மதியத்துக்கு பிறகு தெற்கே இருந்து வெயில் வர தொடங்கும். தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள். நாளை மாலையில சென்னை தெளிவடையும். இருந்தாலும் வெளிச்சம் வரும். நாளை மறுதினம் 29ஆம் தேதி வெயில் வந்து. ஓகே, இப்போ நாளை இதே நிலவரம் தான் நீடிக்கும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான் நாளையும் நீடிக்கும். நாளைக்கு இந்த மோந்தா புயல் தீவிர புயலாக உருவான பிறகு அது நகரும் திசையில் மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு எதுவும் இருக்குதா? ஏற்கனவே முதலே கேட்டேன். இருந்தாலும் நாளையும் இந்த மழைப்பொழிவு தொடரும்னு சொன்னதால கேட்குறேன். இது ஆந்திரா, காக்கிநாடா பகுதிக்கு தான் செல்லுமா? நீங்கள் சொன்ன போது ஏனாமும் அமலாபுரம் பகுதியில் தான் கரையை கடக்கும் என்பது உறுதியாக சொல்லலாமா சார் நாளை இரவுக்குள்? கண்டிப்பாக. அதாவது இந்த நிகழ்வு மழைப்பொழிவை மட்டும்தான் கொடுப்பதுல பிரச்சனை. மேகம் இருக்கு, அத்தனை மேகமும் மழையாக மாறல. இப்ப சென்னைக்கு மேல இருக்கக்கூடிய மேகம் அப்படியும் மழையாக மாறாமல் இருக்கு. இந்த மேகத்தை மழையாக மாற்றணும்னா அதுக்கு சாதகமான காற்று மேற்கில் இருந்து வரணும். வரக்கூடிய வெப்ப நீராவி மேல இருக்கிறது எல்லாமே மழையா மாறாம மேகமா மாறுறதுக்கு மட்டும்தான் சாதகம் இருக்கு. இது மேற்கில இருந்து இரவக்கூடிய காற்று மழையாக மாற்றும். அதே நேரத்துல வடக்கு நோக்கி நகரும். அப்ப மழை ஓயும் கொஞ்சமா. நாளை 11 மணி வரைக்கும் திருவள்ளூருக்கு மழை இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் நாளை 8 மணி வரை மழை இருக்கு. வட சென்னையில, தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 மணியோட ஓய்ந்து விட 8 மணிக்கு வரைக்கும் இருந்தாலும் பெருசா மிரட்டல் மட்டும்தான், தூரல் மட்டும்தான் இருக்கும். இந்த நாளைக்கு திருவள்ளூருக்கு அந்த கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்களா சார்? நாளைக்கு திருவள்ளூர் இந்த மழை திருவள்ளூர் மாவட்டத்திற்கு நாளை காலை 11 மணி வரைக்கும் மழை இருக்கு. பழவேற்காடு பகுதிக்கு நாளை 11 மணி வரைக்கும் மழை இருக்கு. மதியம் கூட தொடரலாம். 3 மணி வரைக்கும் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. திருவள்ளூரோட தடா, நம்ம திருவள்ளூரோட திருத்தணிக்கு மழை இருக்காது, திருத்தணிக்கு இருக்காது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஒட்டி பகுதி இருக்காது. சென்னை ஒட்டி உள்ள பகுதி நாளை காலை 7 மணியோட நிறைவடைஞ்சிடும். 8 மணி, 9 மணி, 10 மணிக்குள்ளே நிறைவடைஞ்சிடும் தாமதம் ஏற்பட்டால் கூட. ஆனால் அந்த ஊத்துக்கோட்டையிலிருந்து தடா இடைப்பட்ட ஊத்துக்கோட்டை
மற்றும் அந்த பழவேற்காடு ஸ்ரீஹரிகோட்டா அந்த இடைப்பட்ட அந்த ஆந்திர எல்லையோர வடகோடி வடகிழக்கு கோடி அந்த புலிக்காடு மழை பொழிவு பகுதிகளில் மட்டும் ஆமா அதுல மட்டும் நாளை மதியம் வரை ஓகே. மழை ஆனா